எனக்கு வந்து 7 வீக்ஸ்க்கு மேல ஆகுது பிரெக்னன்சி. பட் நாங்க வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 6 வீக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு? என்னோட பீரியட்லேருந்து பார்க்கும்போது 7 வீக்ஸ் வருது. ஆனா டெவலப்மெண்ட் வந்து 6 வீக்ஸ் தான் இருக்குன்றாங்க. இது ஒரு ப்ராப்ளமா? இந்த டிஃபரன்ஸ் எதனால வருது? அப்படின்றது தான் ரொம்ப காமனான கொஸ்டின். இந்த டிஃப்ரென்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஓவியுலேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் காரணம். ஒரு நார்மல் சைக்கிள் நம்ம ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் அண்ட் ரீசன்ட்லி பீரியட்ஸ் அப்படின்ற வீடியோஸில் நம்ம பார்த்த மாதிரி, ஒரு நார்மல் சைக்கிள் வந்து 20 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆகுறதும் நார்மல் சைக்கிள், 35 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆகுறதும் நார்மல் சைக்கிள். எக் ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 8, 9 நாட்கள்லையும் நடக்கலாம் உங்கள் பீரியட் சைக்கிளில் இருந்து பார்க்கும்போது. அதே மாதிரி 3 வாரம் கழிச்சும் கூட நடக்கலாம். 20 நாள்லையும் கூட உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகலாம். எக் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஒரு ஐடியல் 28 டேஸ் சைக்கிளில் 14th டே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது ஒரு கெஸ் தானே தவிர இந்த 8 டேஸ்ல இருந்து 20 டேஸ் 21 டேஸ்க்குள்ள எப்போ வேணா ரிலீஸ் ஆகலாம் எக். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வருது வீக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூலி வெட்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கலாம். இது வரைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பீரியட் வந்துட்டு இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள் 28 நாளைக்கு ஒரு தடவை கரெக்டாக வந்துடும் அப்படின்னா கூட கல்யாணம் ஆகி நீங்கள் போயிருக்கும்போது வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்கும்போது அண்ட் உங்கள் சூழ்நிலை அண்ட் உங்களோட அட்மாஸ்பியர் உங்களோட மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து அது வந்து உங்களோட ஹார்மோன்ஸில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அண்ட் அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபியூ பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். உங்களோட ஓவியுலேஷன் நீங்கள் கணக்கு போட்டபடி 14th டே நடக்காமல் பின்னாடி கொஞ்சம் டிலேடாக நடந்திருக்கும் அண்ட் அதனால தான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வருது அல்ட்ராசவுண்டில். இது ஒரு ப்ராப்ளமானா இல்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏர்லி அல்ட்ராசவுண்டில் அவங்க அந்த கருவில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் பார்த்து எவ்வளோ வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு பர்ஃபெக்டாக கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ இப்போ அவங்க சொல்கிற வீக்ஸ் அண்ட் டேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இருக்கு இல்லையா, அதுதான் மோஸ்ட் அக்யூரேட் உங்களோட இந்த ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இதை வச்சு தான் உங்களோட டியூ டேட் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும்.